அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டில் விச் இயர் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் டு லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ் were held simultaneously அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு வரை மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் பொது தேர்தல்கள் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1952 இருந்து 1967 வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவில் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நடந்திருக்கும். அதுக்கப்புறமா பல மாநிலங்கள்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படிங்கிறது அமல்படுத்தப்பட்டுச்சு. அதனால அந்த ஒரு நடைமுறையை நம்மளால சரியான முறையில பின்பற்ற முடியல. சரிங்களா? அப்ப 1967 வரைக்கும் நடந்திருக்கும். சரியா? அடுத்தது, Claud 1B is related to which of the following? The Claud 1B அப்படிங்கிறது எதோட ரிலேட் ஆகி வருது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி Claud 1B, Claud 2 இது எல்லாமே பார்த்தோம்னா Claud 1B and then Claud 2 இது எல்லாமே பார்த்தோம்னா வேரியன்ட் ஆஃப் மங்கி பாக்ஸ். சரிங்களா? ஸோ இதனுடைய வேரியன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மங்கி பாக்ஸ் அப்படிங்கிறது சமீபத்தில் பார்த்தோம்னா பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அதனுடைய வேரியன்ஸ் அதில் இந்த Claud 1B அப்படிங்கிறது டெட்லி வேரியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு வேரியன்ட் இருக்கக்கூடிய வைரஸ், அதனால நமக்கு மங்கி பாக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இறந்துருவோம் அப்படிங்கிறத WHO சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது, ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா வேரியன்ட் ஆஃப் மங்கி பாக்ஸ். அடுத்தது, the mini tidal parks are inaugurated in which of the following districts அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினி டைடல் பூங்காக்கள் பின்வரும் எந்த மாவட்டங்களில் தொடங்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மினி டைடல் பார்க் அப்படின்னா நமக்கு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை Tier 2 and Tier 3 சிட்டிஸ்ல வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான். ஓகேங்களா? டீகன்ஜஷன் ஆஃப் சென்னை, ரீஜனல் growth, பேலன்ஸ்டு ரீஜனல் growth, ரீஜனல் டிஸ்பாரிட்டியை கம்மி பண்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடுத்த கட்ட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நகரங்களுக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா? 2023-24 பட்ஜெட்ல சொல்லப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. முதல்ல விழுப்புரம்ல தான் நமக்கு மினி டைடல் பார்க் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. பட்ஜெட்ல எந்த ஊர்கள்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விழுப்புரம், வேலூர், சேலம், தஞ்சாவூர், திருப்பூர் மற்றும் தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் எல்லாம் நமக்கு இந்த மினி டைடல் பார்க் வரும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விழுப்புரம்ல ஆல்ரெடி வந்துருச்சு. இப்ப பார்த்தோம்னா தஞ்சாவூர் அண்ட் சேலம்ல இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, which film has been selected as India's official entry for best foreign language film category at 97th Oscars அப்படின்னு கேட்டிருக்காங்க. 97வது ஆஸ்கர் விருதுக்கு சிறந்த வெளிநாட்டு திரைப்படத்துக்கான பிரிவில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நுழைவாக இந்த திரைப்படம் தேர்வாகியுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்தி மூவி லப்சா லேடிஸ் அப்படிங்கிற இந்த படம் தான். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு மேப் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பிளேசஸ் மார்க்ட் இன் த அபவ் மேப். மேலே உள்ள வரைபடத்தில் குறிக்கப்பட்ட இடங்களின் சரியான வரிசையை தேர்வு செய்க. ஸோ மேப்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு என்ன பிளேஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ நம்பர் 1 பார்த்தோம்னா நமக்கு இந்த நாடு தான் லெபனான் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? லெபனான் இங்க இருந்து தான் இந்த ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு, ஹிஸ்புல்லா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து இயங்கிட்டு இருக்கு. சரியா? ஸோ நம்பர் 2 பார்த்தோம்னா சிரியா. இந்த பகுதியை கோலான் ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது கூட நமக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் ஸ்டில் தெரிஞ்சுப்போம். ஸோ சிரியா நம்பர் 2 வந்து சிரியா. நம்பர் 3 பார்த்தோம்னா இதுதான் வந்து இஸ்ரேல். ஓகேவா? ஆக்சுவலி இந்த நாடே பார்த்தோம்னா நமக்கு ஜார்டன் அப்படிங்கிற நாட்டில் வந்துடும். ஸோ அது கூட நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்ததா பார்த்தோம்னா நம்பர் 4 கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சின்ன பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா காசா ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நம்பர் 4 வந்து காசா. வேற என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல தான் நமக்கு ஜெருசலேம் அப்படிங்கிற பகுதி, இதை வந்து மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் நமக்கு ஜெருசலேம் அப்படிங்கிற பகுதி இருக்கு. இங்க இருக்கக்கூடியதுதான் வந்து டெட் சி. சரிங்களா? அடுத்தது இங்க இருக்கிறது மெடிட்டரேனியன் சி. ஸோ நமக்கு மேப்ல இருக்கக்கூடிய நம்பர் போட்டிருக்க பிளேசஸ்ன்னு பார்த்தோம்னா நம்பர் 1 லெபனான், நம்பர் 2 சிரியா, நம்பர் 3 இஸ்ரேல், நம்பர் 4 வந்து காசா. சரியா? ஸோ அந்த ஆர்டர்ல மேப் பண்ணோம் அப்படின்னா லெபனான், சிரியா, இஸ்ரேல் அண்ட் காசா ஆப்ஷன் சில இருக்கு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.